வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஆடி வெள்ளி, புனித வெள்ளி அப்படிலாம் ஒரு புனிதமாக ஞாபகம் வரும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை என்றாலே வெள்ளிக்கிழமை வெறியன்கள். வெள்ளிக்கிழமை ஆனாவே இவனுக்கு வந்து வெறித்தனமாக இருப்பானுங்க. முக்கியமான நிகழ்வுகள். முதல்ல நீங்கள் பார்த்த வீடியோ, நேற்று இஸ்ரேலில் பூகம்ப எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. லெபனானை ஒட்டியிருக்கும் இஸ்ரேலில் பூகம்ப எச்சரிக்கை கொடுத்து இஸ்ரேல் அரசு என்ன சொன்னாங்கன்னா, வீடுகளில் ஜன்னல்கள் திறந்து வச்சிருங்க, இரவு வந்து ஒருவேளை அதிர்வுகளால் சிதற நேரிடலாம், திறந்து வைங்க. வேறொன்றுமில்லை, இசபுல்லா பயங்கரவாத பன்றிகளுக்கு சொந்தமான ஒரு சில அல்லது பல சுரங்கங்கள் நேற்று தகர்க்கப்பட்டது. அந்த வீடியோவை தான் நீங்க பாக்குறீங்க. நேற்று இரவுலிருந்து இன்றைக்கு காலைல வரைக்கும் தகர்க்கப்பட்டிருக்கு. அந்த கருப்பு வெள்ளை வீடியோ வந்து இஸ்ரேல் ராணுவம் கொடுத்தது. இனி நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த வீடியோக்கள் நமக்கு கிடைக்கும். இது நடந்த இடம் வந்து இஸ்ரேல் வந்து பீஃப்ரூட் கோட்டை என்றதை கைப்பற்றினாங்க. அந்த கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோட்டை, மிக பழமையானது. அதே சமயத்தில் அந்த பகுதியில் அல் தஹீர் என்ற மலைப்பகுதியை கைப்பற்றினாங்க. அந்த அல் தஹீர் மலைப்பகுதியை கைப்பற்றும் போது தான் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலர் வந்து இன்னுயிரை கொடுத்தாங்க. மொத்தமாக இந்த லெபனானை பிடிப்பதற்கு 39 இஸ்ரேல் ராணுவ மாவீரர்கள் உயிரை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இது ரெண்டுமே மலைப்பகுதி, பீஃப்ரூட் கோட்டை மற்றும் அல் தஹீர் மலைப்பகுதி. அந்த பகுதி முழுவதுமே சுரங்கங்களால் நிறைந்து இருக்கும். இவங்களோட வேலையே வந்து பூமிக்கு மேலே வாழ மாட்டானுங்க. இவனுங்க இருளின் பிள்ளைகள், இருளிலே தான் இருப்பானுங்க. எண்ணற்ற சுரங்கங்கள் 20 வருடங்களாக கட்டப்படுது. இந்த சுரங்கங்கள் கட்ட பணத்தை கொடுத்தது ஈரான், தொழில்நுட்பம் கொடுத்தது ஈரான். அந்த மேற்பார்வையில் இந்த சுரங்கங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அதை எல்லாம் தான் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தகர்த்து கொண்டு வந்தாங்க. இப்பொழுது நீங்கள் பார்த்த வீடியோவில் அது இடிக்கப்பட்ட தகர்க்கப்பட்ட சுரங்கங்கள் வந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி இதில் வந்து ஒரு பகுதி தகர்க்கப்பட்டது. ஒரே நாளில் கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற சுரங்கங்களை முற்றாக தகர்ப்பது கடினம். ஒரு பகுதி தகர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் சமாதான உடன்படிக்கை வந்துருச்சு. சமாதான உடன்படிக்கை வந்த பிறகு இதெல்லாம் தகர்க்க முடியாது. ஏன்னா சமாதானம் வந்த பிறகு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்த முடியாது. எப்பொழுது நேரம் கிடைக்குன்னு பார்த்து கொண்டே இருந்தாங்க. முன்தினம் இசபுல்லா பயங்கரவாதி ஒரு ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் இராணுவத்தின் ஆளில்லா புல்டோசரை தாக்கினான். அது புல்டோசர் வந்து அன்மேன்ட் புல்டோசர்பாங்க, ஆள் இல்லாமல் போய் இடிக்கக்கூடியது. அந்த புல்டோசரை ஒரு ட்ரோன் மூலமாக தாக்கினான். ட்ரோனுக்கு தான் சேதம், புல்டோசருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனாலுமே இது சமாதான பேச்சுவார்த்தை மீறல், உடன்படிக்கை மீறல் சொல்லி இஸ்ரேல் இதை வந்து மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த சுரங்கங்களை, ஒரு பகுதி இடிக்கப்பட்ட சுரங்கங்களை முற்றாக தகர்த்து விட்டாங்க. ஒரு சில சுரங்கங்கள் எண்ணிக்கையில் சொல்றாங்க, மொத்தமாக பார்க்கும்போது சில கிலோமீட்டர் நீளம் இருக்கும். எல்லா சுரங்கங்களையும் சேர்த்து பார்க்கும்போது 700 டன் வெடிமருந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது 7 லட்சம் கிலோ வெடிமருந்தை இந்த சுரங்கங்களை தகர்க்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேலுடைய வெடிமருந்துகள் வீரியம் மிக்கவை. இப்பொழுது இந்தியாவில் வந்து உலகத்திலேயே அணுகுண்டுக்கு அடுத்த வீரியமான வெடிகுண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவங்க சொல்லியிருக்காங்க, காசாவை அழிப்பதில் இந்தியாவுடைய ஆயுதங்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தது அமெரிக்காவுக்கு அடுத்து. நேற்று
அதை எடுத்து இந்த இஸ்லாமிய அரபிய உலகம் அந்த செய்தியை போட்டு கதறினாங்க. நேற்று பூரா கதறிட்டு இருந்தாருங்க. இந்த சுரங்கங்கள்லாம் தகர்க்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. 7 லட்சம் கிலோ வீரியமான வெடிபொருளை உபயோகப்படுத்தி இந்த சுரங்கங்களை தகர்த்திருக்காங்க. இன்னுமே அநேக சுரங்கங்கள் இருக்கலாம் அந்த மலைப்பகுதியில். அது இத்தனை நாள் இஸ்ரேலை தாக்குவதற்கு மிக எளிதாக இசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு அமைச்சிருக்கு. மலைப்பகுதி உயரமா இருக்கு, உயரமான இடத்துல தாக்குதல் நடத்துறானுங்க. அங்கிருந்து இஸ்ரேல் இருந்து ஏதாவது ராணுவம் ஹெலிகாப்டர் போர் விமானம் வந்தா இந்த சுரங்கங்களுக்குள் புகுந்து கொள்றாங்க. சுரங்கம் இருப்பதே மேல் பகுதியில் பார்த்தால் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அந்த அளவுக்கு ஆழமாக சுரங்கங்கள் இருக்கு. இன்னும் தேடி மெல்லாம் அழிக்க வேண்டும். இப்பொழுது அழித்த சுரங்கம் இசபுல்லாவுடைய கட்டளை தலைமையகம், அதாவது ஊருக்குள்ள பெய்ரூட்ல கட்டளை தலைமையகம் இருக்கு. அதை தாண்டி தாக்குதல் நடத்த கட்டளை தலைமையகமாக இந்த சுரங்கங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதை மீறி நரம்பு மண்டலம் வாங்க. இதனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு இசபுல்லா பயங்கரவாதிகளுக்கு, ஈரானுக்கு. இனி இயற்கையா இதை போன்ற அமைந்த சுரங்கங்கள் அவங்க பார்க்கவே முடியாது, கட்டவும் முடியாது. அவ்வளோ பெரிய சுரங்கங்கள், கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கங்களை இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் இழந்தது மிகப்பெரிய இழப்பு. இரண்டாவது, காசா. ஹமாஸ் பேடி பன்றிகள் தங்கள் ஆயுதங்களை முற்றாக ஒப்படைத்து சிவிலியன் லைஃப், பொது மக்கள் வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறோம் அப்படின்னு ஒரு சரண்டர். எவனோ ஃபயர் அவுட்டா ஹமாஸ் என்னென்னமோ ஆகுன்னு சொல்லி கடைசியாக முட்டி போட்டு சரண்டர் ஆயிருக்கானுங்க ஹமாஸ் பேடி பன்றிகள். சிவிலியன் லைஃப், ஹமாஸ் லைஃப், அதாவது பொதுமக்கள் வாழ்க்கை, ஹமாஸ் பயங்கரவாதி எல்லாமே ஒண்ணுதான். காசா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாலஸ்தீனம் எடுத்துக்கிட்டா 99% கூட சொல்லக்கூடாது, 100க்கு 100% பயங்கரவாதிகள் பிள்ளைகள், எதிர்கால பயங்கரவாதிகள். அவங்க எல்லாமே பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் எல்லாமே பயங்கரவாதிகள் தான். அதனால இவங்க ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு பொதுமக்கள் வாழ்க்கைக்கு போறேன் என்று சொல்வது எல்லாமே பயங்கரவாத வாழ்க்கையை தான் அந்த பாலஸ்தீனத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா என்னுடைய பிரியம், இவனுக்கு ஆயுதங்களை ஒப்படைக்க கூடாது. ஏன்னா ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டால் பேச்சுவார்த்தையில அடுத்த கட்டம் இஸ்ரேல் வெளியேற வேண்டும். அதுதான் இந்த ட்ரம்புடைய பேச்சுவார்த்தை நிபந்தனைகள் சொல்லும். ஹமாஸ் முற்றாக ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு பொதுமக்களின் வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டால் அதுக்கப்புறம் படிப்படியாக இஸ்ரேல் இராணுவம் வெளியே செல்ல வேண்டும். இந்த உலக நாடுகள் அமெரிக்க தலைமையில காசாவை புதுப்பித்து தர வேண்டும். இத்தனை நாள் என்னென்னமோ சொல்லிட்டு தானுங்க ஹமாஸ் பேடி பன்றிகள். அதுக்கப்புறம் கனரக ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம், மிகப்பெரிய ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம் நானுங்க. இப்பொழுது வக்கற்ற நிலையில், வலியற்ற நிலையில், பிச்சை, உலக மக்கள்லாம் பிச்சை போட்டால் தான் அந்த கட்டடத்தில் கட்ட முடியும் என்கிற நிலையில முழு ஆயுதங்களையும் கொடுத்து விடுகிறோம். ஆனால் எங்களுக்கு இஸ்ரேல் வெளியே போகணும்னு சொல்லி கேரண்டி, உத்தரவாதம் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதெல்லாம் யாருமே தரமாட்டாங்க. இவங்களெல்லாம் இன்னைக்கு யாருமே ஆளா கூட மதிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த காசால பெண்கள் உணவுக்கு விபச்சாரம் செய்யும் நிலைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களின் கையாளாகாத தனம் இருக்கு. அதனால இவங்க யாருமே ஆளா மதிக்க போறதில்லை. அதனால இவர்கள் ஆயுதங்களை முற்றாக கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு இருக்கானுங்க. இதுக்கு பின்னால முழுக்க அரபு நாடுகளின் சதி இருக்கும். சண்டையில் நேராக இஸ்ரேலுடன் வெற்றி பெற முடியாத இந்த கோலை அரபு நாடுகள் பாலஸ்தீனம் என்று ஒன்றை பயன்படுத்தி, அந்த பயங்கரவாத மக்களின் பயங்கரவாதத்தை பயன்படுத்தி இந்த இஸ்ரேலை தினம் நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று செய்வதுதான் இந்த அரபு நாடுகளின் திட்டம். இப்போ ஹமாஸின் புதிய தலைவன் கலீல் அல் ஹயா, பெரிய பன்றி மாதிரி இருப்பான். அவன் இருப்பது கத்தார். இரண்டாவது, இந்த சரண்டர் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம் என்று அறிவிப்பதற்கு முன்னால அவன் போய் துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு பேசினான். இது 2. மூன்றாவது, இதற்கு பின்னணியில முழுக்க இருப்பது எகிப்து. கத்தார் இந்த பயங்கரவாத பன்றிகளுக்கு முழு பணத்தையும் கொடுப்பது கத்தாருடைய வேலை. இஸ்ரேல் மேலுள்ள பொறாமையால்
மற்றபடி ஆயுதங்கள் காசாவிற்குள் செல்வது, பிற பொருட்கள் காசாவிற்குள் செல்வது, அரபு நாடுகளிலிருந்து உதவிகள்னா ஆயுதங்கள், அவனுக்கு அப்படிதான் உதவுவானுங்க, செல்வதை உறுதிப்படுத்துவது எகிப்தோட வேலை. காசாவை உலகம் போய் தொட வேண்டும் என்றால் ஒன்று கடல் வழியாக போகணும், கடல் வழியாக போய் காசாக்குள்ள போகலாம். தரை வழியாக செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக எகிப்திலிருந்து காசாக்குள்ள செல்லலாம். எகிப்திலிருந்து ராஃபா கிராசிங்பாங்க, அதன் வழியாக காசாக்குள்ள செல்லலாம். ஆக மொத்தம் காசாவுக்குள் தரை வழியாக நுழைய வேண்டும் என்றால் எகிப்து காசா தான். இடையில இஸ்ரேல் அரசு சோதனை சாவடி வைத்து சோதனை செய்வாங்க. ஆனா எப்பொழுதுமே நெத்தன்யாகு அரசை போல கடுமையான அரசு இருக்காது. இங்குள்ள ராகுல் காந்திகளைப் போல, ராகுல் கான் காந்திகளைப் போல ஆட்சி இந்த இஸ்ரேல மலரும். அப்படி இருக்கும் சூழல்ல அந்த ஆட்சியை பயன்படுத்தி இந்த எகிப்திலிருந்து எண்ணற்ற ஆயுதங்கள், கணக்கில்லாத ஆயுதங்கள், இந்த நேரடியாக சண்டை போட முடியாத பேடி அரபு நாடுகளிலிருந்து இந்த காசாவுக்குள் எல்லாமே போயிடும். பெரிய ஆயுதங்கள், சிறிய ஆயுதங்கள் எல்லாமே எகிப்துடைய தான் போகும். அதை தாண்டி இந்த காசா மக்கள் ஒரே ஒருவர் கூட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எகிப்துக்குள்ள போகவே முடியாது. 7 அடுக்கு செக்யூரிட்டி, 7 அடுக்கு பாதுகாப்பை காசாக்கும் எகிப்துக்கு இடையே எகிப்து வச்சிருக்கு. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய பாதுகாப்பு வேலிகள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. 7 அடுக்கு இருக்கு. 7 அடுக்கை தாண்டி அந்த பக்கம் எண்ணற்ற எகிப்திய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. தப்பி தவறி ஒரு காசாக்காரன் உள்ள வர முடியாது, வந்தாலும் சுட்டுக் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவது எகிப்தோட எண்ணமே கிடையாது. உலகம் பார்க்கும்போது இந்த ராஃபா கிராசிங்கிற பூமிக்கு வெளியேயான ஒரு பாதை இருக்கும். அதை தாண்டி எண்ணற்ற சுரங்கங்கள், எகிப்திலிருந்து நேராக காசால போய் எந்திரிக்கிற மாதிரி இந்த பன்றிகள் எகிப்திலிருந்து கீழேயே போய் காசால எந்திரிப்பாங்க. அதே போல எண்ணற்ற சுரங்கங்களும் எகிப்திலிருந்து காசா கொண்டு, இப்படி எகிப்து தான் இந்த பயங்கரவாதிகள் மிகப்பெரிய அளவு ஆயுதங்கள், பணங்கள், பிற பொருட்கள் புழங்குவதற்கு முதன்மையான உதவியாக இருப்பது. எகிப்துக்கெல்லாம் ரொம்ப பொறாமை இஸ்ரேல்கிட்ட. சின்ன நாடு, மிகப்பெரிய நாடான எகிப்தை அடிச்சு காலியே பண்ணாங்க, இடங்களை பிடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அந்த வெறி மொத்த அரபு நாடுகளும் இந்த பாலஸ்தீனத்தை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் மக்களை தினம் தினம் ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தை சந்திப்பது போல செய்து கொண்டே இருப்பாங்க. எனக்கு இவனுக்கெல்லாம் ஆயத்தை ஒப்படைக்க விடாமல் ஏதாவது இஸ்ரேல் செய்ய வேண்டும். ஏன்னா பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்கவே கூடாது. காசா மட்டுமல்ல, அந்த மேற்கு கரையும் இல்லாமல் அந்த பகுதி முழுக்க அனைத்து கட்டிடங்களையும் இடித்து தரை மட்டமாக்கி மண்மேடு ஆக்கி அங்குள்ள மக்களை கொண்டு சென்று எங்காவது ஒரு தீவுகள் சுற்றி கடல் இருப்பது போல, பெரும் கடல் இருப்பது போல நடுவில் இவர்கள் வாழ வேண்டும் என்பது போல வைத்தால்தான் இவனுக்கு உண்மையான வாழ்க்கையின் அர்த்தம், பாடுபடுவதின் அர்த்தம் எல்லாமே புரியும். இதுவனுக்கு ஓசியிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரவாதம் பண்ணி பழகிக்கிட்டு உழைப்புனா என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டானுங்க. எல்லாமே கொளுத்த பன்றி மாதிரி இருப்பானுங்க. இவனுங்களெல்லாம் ஒரு தீவில் கொண்டு போய் விட்டு உழைத்து பிள்ளைங்கள்டா, உங்களுக்கான உணவை விவசாயம் செய்யுங்க, உங்களுக்கான தண்ணீரை தோண்டி குடிங்கன்னா தான் இவனுக்கு அந்த அருமை புரியும். பாலஸ்தீனம், காசா இதெல்லாம் இருக்கவே கூடாது, தலை மட்டம் ஆக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த ஆயுதங்கள் ஒப்படைப்பு என்பது ஒரு நய வஞ்சகம் தான். என்னைக்குமே இஸ்ரேல் இப்படி ஆட்சி இருந்துட்டே இருக்காது. ஏதாவது ஒரு கான் ஆட்சி அமைந்தால் அங்கேயும் அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க, அமைந்தால் அதை பயன்படுத்தி எண்ணற்ற ஆயுதங்கள் ஒரே நாளில் காசாக்குள்ள வந்துடும். ஒரே நாளில் திரும்ப ஹமாஸ் என்று ஒன்று தோன்றி அந்த காசாவை பிடிச்சிருவாங்க. அதனால
இந்த காசாவை திரும்ப கட்டித்தரேன் என்று சொல்வது, அந்த மக்களை நன்றாக வாழ வைப்பேன் என்று சொல்வது எதுவுமே ஒரு நிஜத்தில் நல்ல விஷயமே அல்ல. அந்த மொத்த பாலஸ்தீன மக்களையும் தூக்கி சென்று ஒரு தீவுகளில் வைத்துவிட்டு தப்பி வந்தால் கடலுக்குள் வந்து வழியா வரணுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவர்களை உழைத்து பிழைக்க சொல்லிவிட்டு இந்த கட்டிடங்கள் எல்லாம் தரை மட்டம் ஆக்குவது சரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் இருக்கும் சிறைச்சாலையை சுற்றி முதலைகள், பெரிய முதலைகள், நைல் நதிக்கரைம்பாங்க, அந்த முதலைகளை சுற்றி வைக்க வேண்டும் என்று அங்குள்ள அமைச்சர் இத்தமார் பென்கவிர் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அது சட்டமாக்கப்பட்டு முதலைகள் வழியில் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் அந்த சிறையை நோக்கி வழிகளில் வந்துட்டு இருக்கு. எனக்கெல்லாம் அந்த முதலைகளுக்கு உணவாக இரையாக எவன் இஸ்ரேலுக்குள்ள பயங்கரவாதம் பண்ணானோ, பெண்களை தொட்டானோ, அவனுங்களெல்லாம் இரையாக போடுவதான் மிக சிறந்த காரியம் இஸ்ரேல் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எவன் அந்த பெண்களை தொட்டுட்டு இருக்கானோ அவனையெல்லாம் தூக்கி அந்த பிரம்மாண்ட முதலைகளுக்கு நிச்சயமா இரையா போடுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அரபு பத்திரிகை, இஸ்லாம் பத்திரிகை கதறுவானுங்க, முதலைக்கு இரையாகும் எங்களுடைய மக்கள். அது பூரா பயங்கரவாதிகள் தான். அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதனால இந்த ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைப்பது என்பது அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து நடத்தும் நாடகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் மீதான அமெரிக்கன் ஒரு நாள் தாக்குதல் மிக கடுமையான தாக்குதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்தவித தாக்குதலும் நேற்று பதிவாகவில்லை. ஒரு நாள் தாக்குதலும் நிறுத்திக்கிட்டாங்க. பதிலடியாக ஈரான் தாக்கியதுன்றாங்க. ஏன்ட்டு இங்க கூட கேள்வி கேட்டுதாங்க, ஈரானுடைய பதிலடியை நீங்கள் ஏன் பதிவு செய்வது இல்லைன்னு சொல்லி. நல்லா ஞாபகம் சார். ஆதாரபூர்வமான தகவல் 100% உண்மை என்றால் நான் நிச்சயமா பதிவு பண்ணுவேன். ஆதாரபூர்வமற்ற அந்த பயங்கரவாதிகள் சொல்வதை கேட்பதற்கு நான் ஒன்றும் இங்குள்ள பயங்கரவாத அடிவருடி கிடையாது. அவனுக்கு தான் ஏஐ போட்டோ பார்த்துக்கிட்டு இல்லாததெல்லாம் நம்பிக்கிட்டு எங்களுக்கு வெற்றின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க, பைத்தியக்காரங்க மாதிரி. ஆதாரப்பூர்வ செய்தியை கொடுத்தா நான் பதிவு செய்ய தயாராக இருக்கேன். அல் ஜசீராவோ அல் அரேபியாவோ யாராவது ஒருத்தங்க ஈரான் தாக்கியதில் அமெரிக்க படைகளுக்கு சேதம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சரியான ஆதாரம் கொடுக்கணும். இல்லாமல் என்னால் பதிவு செய்ய முடியாது. அமெரிக்கா தாக்கியதில் மிக கடுமையான சேதத்தை ஈரான் சந்திச்சது. அதோட ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க. அமெரிக்காவுடைய ஃபயர் பவர்னா என்னன்னு புரியும், எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி. இப்படி எண்ணற்ற தாக்குதல்கள். ஈரான்ல திரும்ப சட்டம் கடுமையாக்கி இருக்காங்க, இந்த தாக்குதலை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி. அதை மீறி இது ஏன் காட்டுறாங்கன்னா, இது மக்கள் வாழ்ந்த பகுதி, அதனால இதுக்கு மட்டும் ஈரான் அனுமதி கொடுத்துருக்கானுங்க. மற்றபடி எண்ணற்ற இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது. ஈரான் தரப்புல அரசு அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தஸ்னீம் அப்படிம்பாங்க, IRGC இணைப்போடு இருப்பது. அவனு என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் பதிலடி கொடுத்ததுல ஜோர்டானுக்குள்ள 3 F-35 போர் விமானம், மேலும் எண்ணற்ற அமெரிக்க இராணுவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பதிலடிகள் சொல்லியிருந்தாங்க. எந்தவித ஆதாரத்தையும் இணைக்கவில்லை. மாறாக ஒரு செயற்கை நுண்ணறிவு புகைப்படம், F-35 போர் விமானம் தீப்பற்றி எரிவது போல, அது செயற்கை நுண்ணறிவு புகைப்படம். அந்த கட்டுரையே அவனுக்கு கடைசியில் எழுதியிருக்கானுங்க, இதற்கான எந்தவித ஆதாரங்களையும் பெற இயலவில்லை, விசாரணை போயிட்டு இருக்க மாதிரி எழுதியிருக்கானுங்க. ஆனால் செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்துக்கு இந்த பயங்கரவாத பதர்கள் எங்களுக்குத்தான் வெற்றி, கடவுள் மிகப்பெரியவர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஒரு 1000 கமெண்ட் போட்டிருக்கானுங்க. அவனே சொல்றான் இது செயற்கை நுண்ணறிவு புகைப்படம், விசாரணை போயிட்டு இருக்கு, எந்தவித ஆதாரம் இல்லைன்னு சொல்றான். செய்தி மட்டும் போட்டிருக்கான், ஆதாரமே இல்லாம F-35 3 அடிபட்டிருக்குன்னு சொல்லி. செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்துக்கு கடவுள் மிகப்பெரியவர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி 1000 கமெண்ட் போகுது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதனால அது விஷயம் பேச முடியாது. அதை தாண்டி செயற்கை கோள் புகைப்படம் சொல்லி இதே தஸ்னீம்ல ஒரு புகைப்படம் போட்டிருக்கானுங்க. பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே தெரியுது. நானும் கூர்ந்து கூர்ந்து பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியல.
என்ன தாக்குதல் நடந்திருக்கு, என்ன அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சிகப்பு ஏரோ மார்க் இருக்கு, நீங்களும் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த சிகப்பு ஏரோ மார்க் இடத்துல ஒரு வெள்ளை நிற குண்டு போடும் விமானம் வெள்ளை கலர் இருக்கு. இப்படி புகைப்படம் எடுக்கும்போது வெள்ளை கலர் விழுகாது. ரெண்டாவது, இவனுக்கு தாக்குதல் நடத்தியது F-35 போர் விமானம். அவனுக்கு அங்க படம் வரைஞ்சிருக்கிறது வெள்ளை நிற குண்டு போடும் விமானம். ரெண்டு பேரும் முற்றாக வேற. F-35ம் குண்டு போடுறதும் முற்றாக வேற. இப்படி சம்பந்தமில்லா செய்திகள் எழுதுவது, பொய்யான புகைப்படம் போடுவது, அதுல படங்களை இவர்களே வரைவது, அதுக்கு ஏரோ மார்க் போடுவது, இப்படி ஒரு பைத்தியக்காரன் மாதிரியே இவனுக்கு இருப்பானுங்க. எந்தவித ஆதாரம் இவர்கள் தாக்கியதுக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் தாக்குதலோடு அமெரிக்கா நிறுத்தி கொண்டுள்ளது. ஆனால் அந்த ஒரு நாள் தாக்குதலே பயங்கரமான தாக்குதலாக இருந்துச்சு ஈரான் மேல. ஸ்பெயின் நாட்டுக்குள்ள எண்ணற்ற அகதிகள் ஊடுருவி செல்லும் காட்சிகள் வைரலா போயிட்டு இருக்கு. இங்கேயுமே மிக பெருசா போயிட்டு இருக்கு. அது ஸ்பெயின்ல இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஸ்பெயின்ல ஒரு மிதவாத ராகுல் காந்தி போன்ற ஒரு நபரால் ஆட்சி செய்யப்படுகிறதா இன்னைக்கு ஸ்பெயின். இது எங்கிருந்து இவனுக்கு வந்தாங்கன்னா மொரோக்கா நாட்டிலிருந்து வந்தானுங்க. மொரோக்கா நாடு என்பது 99% இஸ்லாமியர்கள் வாழும் நாடு. ஸ்பெயின் என்பது கிறிஸ்துவ நாடு, மேலும் ஐரோப்பிய ஒன்றியம். என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்பெயின்குள்ள இருந்து அங்கிருந்து எல்லா ஐரோப்பிய நாடுக்கும் அப்படியே தொட்டு போயிடலாம். இவர்கள் மொரோக்காலிருந்து ஓடி வந்தாங்க. இந்த சம்பவம் என்னன்னா, மொரோக்கால ஒரு நகரம் பினிடியா அப்படிம்பாங்க. நேற்று மாலை அங்கு ஒரு வதந்தி பரவுச்சு. என்ன வதந்தினா, இந்த ஸ்பெயினை ஒட்டி இருக்கின்ற ஸ்பெயின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி சியூட்டாம்பாங்க. அங்கிருந்து ஸ்பெயினுக்கு போயிடலாம். அந்த சியூட்டால அகதிகளுக்காக, மொரோக்கோ மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யார் வேண்டுமானும் உள்ள போனா சியூட்டா தாண்டி ஸ்பெயின் போய் ஸ்பெயினுடைய குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்று மிகப்பெரிய நேற்று பூரா பரவி, அங்கிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நீச்சல் அடித்து பிற வழியாக அந்த கடல் பாதையில் தாண்டி அந்த மொரோக்காலிருந்து சியூட்டாவுக்கு 4 மணி நீந்திலாம் வந்திருக்கானுங்க. 2000 பேருக்கு மேலே 3000 பேர் துல்லியமாக இருக்கும். அந்த இடத்த அடைந்து சியூட்டாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பெயின்குள்ளே போகணும். இங்க பார்க்குற வீடியோ அல் அரேபியா பத்திரிகை நிறுவனம் கொடுத்த வீடியோ. அது கண்ணில் பார்க்கும்போது தெரியும், ஆயிரக்கணக்கான பேர் உள்ள போறது, அதாவது ஸ்பெயினுக்குள்ள ஊடுருவது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன எழுதியிருக்கான்னா டஜன்ஸ், அதாவது சில 12 தான் கண் முன்னால தெரியுது, ஆயிரக்கணக்காக உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைந்தது 3000 இருக்கு, அதுக்கு மேலே தான் உள்ள வந்திருக்காங்கிறாங்க. ஆனால் இவனுக்கு என்ன எழுதுறாங்கன்னா டஜன்ஸ் மொரோக்கோ டஜன்ஸ் தான் உள்ள போயிருக்கான்னு எழுதியிருக்காங்க. இது இயல்பான ஒன்று. ஏற்கனவே இப்படி 10,000 பேர் ஸ்பெயினுக்குள்ள போனாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பொதுவாக ஆட்களுக்கு மிகப்பெரிய திண்டாட்டமாக இருக்கும். வேலைகளுக்கு ஆட்கள், அடிச்சட்டு வேலைக்கு பாடுபடும் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அந்த நாட்டு மக்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க, உலக சுற்றுலா செல்வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்போது அந்த அடித்தட்டு வேலை செய்ய ஆட்கள் தேவை. ஒரு 2 தினமும் நான் கூட படித்தேன். ஒரு ஐரோப்பிய நாட்டில் பள்ளி மாணவிகளை கூட்டி செல்லும் பேருந்துகளை ஓட்டுகின்ற ஓட்டுநர் இல்லாதனால அந்த பள்ளிக்கு மாணவிகள் செல்லவில்லை என்கிற அளவுக்கு செய்தி படித்தேன். ஆள் பற்றாக்குறை பெரிய பற்றாக்குறை தான். இதே நீங்கள் லீகலாக ஆட்களை கூப்பிடணும் அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை லீகலாக நியாயப்படி கூப்பிடணும்னா அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கணும், எண்ணற்ற ஃபார்மாலிட்டிஸ். அந்த உரிமையாளர் எல்லா சலுகையும் பண்ணி தரணும் ஒரு நாடுகள் மூலமாக இன்னொரு நாட்டுக்கு போகும்போது. ஆனால் இப்படி இல்லீகலாக வந்தாங்க அப்படின்னா சம்பளம் மிக பெருசாக கொடுக்க வேண்டியதில்லை, பயண டிக்கெட் அவசியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு அடிமையான ஆட்கள் வேலை கிடைப்பாங்க. அதனால் இதை போன்ற ஆட்கள் வருவதை
மிக பெரிய அளவு ஸ்பெயினோ ஐரோப்பிய நாடுகளோ எடுத்துக்கொள்ளாது. ஸ்பெயினுமே பொருளாதாரத்தில் உச்சத்தில் உள்ள நாடு, ஆட்கள் மிகப்பெரிய பற்றாக்குறை உள்ள நாடு தான். அதனால இப்படி வருகின்ற மக்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே பயன்படுத்திக் கொள்வாங்க. இது என்ன பிரச்சனைனா, இவனுக்கு குறைவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இவனுக்கு அந்த நாட்டு மக்கள் தொகையில ஒரு 25 பங்குக்கு மேல வந்துட்டாங்கன்னா அந்த ஐரோப்பிய நாடு இஸ்லாமிய நாடா மாற வேண்டும் பாங்க. IS போல பயங்கரவாத இயக்கம் தோன்றும். பிற்காலத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் ஐரோப்பிய நாடுகளுக்கு. இன்னைக்கு வேணா நல்ல ஒரு அடிமை ஆட்கள் வேலை கிடைக்கலாம், அவன் அடிமை சிந்தனையில இருக்க மாட்டான். 20% வளர்ந்துட்டான் அப்படின்னா இது இஸ்லாமிய நாடு, இங்க சரியத் சட்டம் ஆள வேண்டும், பெண்கள் முக்காடு போட வேண்டும், கண்கள் மட்டுமே தெரிய வேண்டும், இப்படிலாம் அவனுக்கு போவானுங்க பிற்காலத்தில். இன்னைக்கே ஐரோப்பிய நாடுகள் தெளிவாக இருப்பது மிக நல்லது. மற்றபடி இது அவனுக்கு லாபம் தான். இந்த மாதிரி இல்லீகல் ஆட்கள் வேலைக்கு கிடைப்பது அவர்களுக்கு லாபம். அந்த இல்லீகல் ஆட்களுக்குமே என்ன பிரச்சனைனா, சட்டப்படி அவங்களுக்கு அந்தஸ்து எதுவுமே அந்த நாட்டில் கிடைக்காது. ஒரு சட்ட அந்தஸ்துகள் வசதிகள்லாம் கிடைக்காது. ஆனால் இருந்து கொள்ளலாம், நன்றாக சாப்பிடலாம், நன்றாக வேலை செய்யலாம், சம்பளம் வந்துடும். சம்பளத்தை மாதம் மாதம் அவங்க ஊருக்கு அனுப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஆனால் விடுமுறைக்கு சொந்த நாட்டுக்கு செல்ல முடியாது. ஒரு முறை இப்படி இல்லீகலாக ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா திரும்பி போகும்போது அவர்கள் பாஸ்போர்ட்டிலோ அல்லது வேற ஏதாவது ஆதாரம், அவர்களை புகைப்படம் எடுத்து ஆதாரமாக வைத்து இந்த நபர் சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்காரு, சட்டவிரோதமாக நாங்கள் அனுப்பியிருக்கோம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு போகிறதும் மிகப்பெரிய சிக்கலாக மாறும். அதனால இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டு சம்பாதித்து ஊருக்கு பணத்தை அனுப்பிக்கலாம். இது இரண்டுக்குமே லாபம். ஐரோப்பிய நாடுகளுக்கு விலை மலிவான தொழிலாளர்கள், இவர்களுக்குமே மொரோக்கோலாம் வசதி இருக்காது. இந்த நாட்டில் ஸ்பெயினில் இருக்கிறது மிகப்பெரிய வசதியான வாய்ப்பை கொடுக்கும். அதுதான் நேற்று நடந்த இந்த ஊடுருவிய பிரச்சனை. இது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த சியூட்டாலிருந்து ஸ்பெயினுக்கு வரவழைத்து அவர்களுக்கு வேலை செய்வதற்கான அந்தஸ்தை கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஸ்பெயினில் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கவங்க அனுமதி கோருங்கள், அனுமதி தரேன்னு சொல்லும்போது 12 லட்சம் பேர் அனுமதி கேட்டாங்க. அந்த 12 லட்சம் பேருக்கு நியாயமாக வேலை செய்வது போல சட்டப்பூர்வ அந்தஸ்தை ஸ்பெயினில் கொடுத்தாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ஒரு சிறிய அளவில் லெபனான், காசா, ஸ்பெயின், ஈரானை பார்த்துக்கிட்டோம். நாளை இப்படி இதை போன்ற செய்திகளை சந்திக்கிறேன். கடைசியாக மகிழ்ச்சியான ஒரு வீடியோ பார்த்துங்க. நிறைய பேர் இங்கே ஃபயர் விட்டே இருந்தானுங்க, காசா பயங்கரம், இசபுல்லா என்ன ஹமாஸ் பயங்கரமாக சண்டை போடுவான்னு சொல்லி. இன்னைக்கு அவன் சரண்டர் அறிவிச்சிட்டான், ஆயுதம் கொடுக்க போகிறான். இன்றைய வீடியோ ஒன்று இருக்குது, காசாவை பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும், தொடர்ச்சியாக ஓடுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் அப்படியே இணைக்கிறேன். அந்த மக்கள் வாழும் வாழ்க்கையை பாருங்கள். வாகனங்கள், மாட்டு வண்டி போன்ற வாகனங்கள், அதே சமயத்தில் சில கார்கள், 90% இடிக்கப்பட்ட வீடுகள், அதே சமயத்தில் சில வீடுகள். இன்றைய காசா வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கும். பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பயங்கரவாதம் செய்யும் பன்றி மக்களை இப்படிதான் வாழ வைக்க வேண்டும். குடிசைகள்ல எத்தனை குடிசைகள் இருக்கு பாருங்க. நாமும் பாகிஸ்தானை இப்படிதான் செய்யணும். அதுதான் மிக சரியானது. நன்றிகள்.